என்ன பிரியா? தூதுவளையா? தோட்டத்துக்குள்ள இருக்கா? எங்க? நான் தூதுவளையை பார்த்ததே இல்லை. இதா? இதான் தூதுவளையா? ஆமா. என்ன முள்ளு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. அது ஒண்ணு குத்துமா? இதை எப்படி சாப்பிட்றது? சளிக்கு முட்டையிலையும் பொரிச்சு சாப்பிடலாம், சரி, ரசமும் வச்சு சாப்பிடலாம், துவையலும் வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு எப்படி டேஸ்டோ அப்படி சாப்பிட்டுக்கலாம். மிளகா சட்னிக்குள்ள இதை போட்டு அப்படியே அரைச்சி சாப்பிட்டுடலாமா? வதக்கணும் ஆனா நல்லா. இப்போ இது எப்படி முள்ளு குத்தாம பறிக்கிற? இப்படி கீழே ஒடிச்சுக்க வேண்டியது. ஓ, கீ பக்கமா பார்த்து. சரி சரி. இந்த ஒரு செடி தான் இருக்கா? இங்க இருக்கு, அங்க இருக்குது. இப்ப உழவு ஓட்டி கொடுப்பாங்க, இப்ப புடிங்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல. 2 நாளா இருமல் சளி. தூதுவளை இதுக்கு தானே இது பண்ணுவாங்க, இருமல் சளிக்கு தானே. கசாயம் வச்சு குடிக்க வேண்டியதானே. இந்த துளசி போய் கசாயமா? அது கசாயம் எப்படி போடுவ இருமல் சளிக்கு? வெத்தலை, சரி, ஆடாதோட தலை, இது மிளகு எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு அப்படியே சூப்பு போடுறோம்ல. அதாவது ஆடாதோட தலை ஒன்று, வெத்தலை, துளசி, மிளகு, அப்புறம் சின்ன வெங்காயம் போடணுமா? போட்டு அப்படியே சின்ன வெங்காயம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு எப்பயும் போல வச்சிடணும். எப்பயும் போல வச்சு சளிக்கு. இது தூதுவளை இதுக்கு சளிக்கு தான். இதுவும் வேக வச்சு குடிச்சா கொஞ்சம் கசப்பா தெரியும். அதனால முட்டையை போட்டு பேட்ட சொல்ற. இந்த முள்ளு சரி, இந்த முள்ளு வதக்குனா குத்தாத சாப்பிட்றப்ப அரைச்சிடணுமா? முட்டை இல்லைன்னா குத்தும்ல. எதுக்கு போய் குத்துது? ஏய் ஏக்கா வதங்கினா இதுவும் வெந்துரும்க்கா, நரம்பு. சரி, அது தெரியாம தாக்கா கேக்குறேன். தெரிஞ்சா எதுக்கா ஓன்ட்ட போய் கேக்குறேன்? சொல்லுக்கா. இது எது? இதுவும் அதுதான். இது வேற மாதிரி தெரியுது. இது எல்லாம் ஒண்ணுதானா? சரி சரி சரி. தெரியலையே தெரிஞ்சாதான் உன்ட்டு. இந்த தம்பி வந்திருக்காப்புல.